உயர்தர வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு மக்களோட கஷ்டம்னா என்னன்னே தெரியாம எங்கேயோ ஹைட்ல தனி விமானத்துல பறந்துகிட்டு இருக்க ஒரு நபருக்கு எப்படி மக்களை பற்றி தெரியும்? பாவம், இந்த சினிமாவை நம்பி 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 இந்த மக்களும், இந்த இளம் பெண்களும், இந்த இளைஞர்களும் அரசியல்னா என்னன்னே தெரியாம சினிமாவில பொறுப்பு இல்லாம நடந்துட்டீங்க. இப்ப அரசியல்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த அரசியல்லையும் புதுச்சேரியில போய் 11 நிமிடம் பேசியிருக்காரு. இதுவே நீங்க தமிழ்நாட்டுல பேசினா ரொம்ப நேரம் பேசுவாரு. ஆனா புதுச்சேரியில போயிட்டு ரொம்ப நேரம்னா இல்ல, அரை மணி நேரத்துக்கு மேல பேசணும். கூட்டம் வந்தா நான் அரசியல் தலைவர் ஆயிடுவேன், கூட்டம் வந்தா நான் முதல்வர் ஆயிடுவேன், கூட்டம் வந்தா நான் எல்லாமே ஆயிடுவேங்கிறது எந்த விதத்துல? அதிமுக இருந்து செய்ய வேண்டிய அரசியல விஜய் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிஞ்சு கிடக்கிறத பத்தி பேசுறீங்க. உங்க கட்சியில வேட்பாளர் அன்னைக்கு கூட ஆளே கிடையாது. அப்ப இவர் யாரு? எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எதுவுமே தெரியாம ஒருத்தர் நாட்டுல வந்து நான் முதல்வர்னு உட்கார்ந்தா மக்களோட நிலை என்ன ஆகும்? விழிப்புணர்வு இல்லாம மக்கள் இருக்கிறத நான் விரும்பலங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். சரிங்க மேடம். இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போயிருக்காங்க. முதல் கட்டமா இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல ஒண்ணும் இல்ல, அவங்க ஒரு கட்சி அப்படிங்கும் போது அவங்க எங்க வேணாலும் போகட்டும், அதை பத்தி இல்ல. ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர்லயே வந்து தமிழ்நாட்டுக்காக வைத்தது போல ஒரு கட்சி பெயரை வச்சிருக்காங்க. அதனாலயே என்னமோ பாண்டிச்சேரியில 10 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல போல. ஆமா ஆமா. என்னன்னா அந்த கருத்துக்களுமே முரண்பாடான கருத்துக்களை வைக்கிறாங்க. அவருக்கு இன்னும் நல்லபடியா ஸ்கிரிப்ட் யாராவது தயாரிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்திய அரசோட முழு சப்போர்ட்டோட தான் இயங்க முடியும் பாண்டிச்சேரி. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து மத்திய அரசு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து அரசியல் ரீதியாக ஏதோ பேசுறோம் அப்படின்லாம் பேசக்கூடாது. அக்யூரேட்டா பேசணும். அக்யூரேட்டா பேசினா அவர்களுக்கும் எதிர்காலம் இருக்குங்கிறதுனால சொல்றேன். நான் இதுல வந்து அவங்களை எதிர்க்கணுங்கிறத விட இதெல்லாம் செஞ்சா மக்களுக்கு நல்லது. இன்னொன்னு, அந்த கூடிய கூட்டம் இருக்குல்ல, அந்த இளைஞர்கள், அந்த இளைஞர்களுக்கு என்ன விதமான அரசியலையோ அது ஏதாவது ஒன்றை நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, அவர்களுடைய நோக்கம் என்பது அந்த கூட்டம் மட்டும்தான். அந்த சினிமாவில நம்ம வந்தா எப்படி கூட்டம் இருக்கும், ஒரு ஷூட்டிங் வந்தாலும் இந்த கூட்டம் இருக்கும். இது அரசியல என்ன பேசுறாரு, நம்ம பாண்டிச்சேரிக்காக என்னென்னலாம் அவர் வந்து விஷன் வச்சிருக்காரு, என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நோக்கத்தோட வந்த கூட்டம் இல்ல. அஸ் யூஷுவல் எப்பவுமே ஒரு நடிகர் விஜயாக அவர் வரும்போது ஒரு கூட்டம் வரும்ல, அந்த கூட்டமாகத்தான் அவர் நினைக்கிறாரு. அப்படி அவர் நினைக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 பேரையோ 5,000 பேரையோ 1000 பேரை விடுங்க, அந்த இடம் ஒரு 100 பேர் இருந்தா கூட ஒரு தலைவர் ஒரு கூட்டத்துல பேசும்போது குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடம் என்பது தன்னை அறியாம பேச வந்துடும். அந்த கூட்டத்தை எழுச்சிப்படுத்துகிற குறைந்தது 1/2 மணி நேரம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பழைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தலைவர்கள் 1.5 மணி நேரம் அந்த மேடையில நின்று பேசுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நானாக இருந்தாலும் 1 மணி நேரம் குறைவாக என்னாலேயே பேச முடியாது. ஏன்னா அந்த கூட்டம் நமக்காக வந்திருக்காங்க, உத்வேகத்தை கொடுக்கும், நமக்காக வந்திருக்காங்க, நம்ம கருத்துக்கள் என்ன சொல்ல போறோங்கிறத ஈகரா எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. அவர்களை அரசியல் படுத்துறதுக்கோட கடமை என்னுடையதாக நம்ம பார்க்கணும், ஒரு தலைவருடையதாக, ஒரு கட்சி தலைவராக நான் சொல்றேன். அப்ப அந்த தார்மீக கடமையோ ஒரு அரசியலை நம்ம தீட்டணும், இளைஞர்கள் மத்தியில அவர்களை அரசியல் படுத்தணுங்கிற எண்ணமோ எதுவுமே கிடையாது. இப்ப ஏன் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத பத்தியே பேசலாம் 1/2 மணி நேரம். ஆனா விஜய் அவர்கள் அதை பத்தி பேசுறதுக்கு விட்டுறாருல. தன்னுடைய இளைஞர், அதாவது இளைஞர் எழுச்சியில மத்தியில தனக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனா தர்மபுரியில ஒரு இளைஞர் என்ன பண்றாரு, ஒரு போலீஸோட கையை கடிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு தாவேகா பிரமுகர் என்ன பண்றாரு, கன்னோட உள்ள வர்றாரு. இதெல்லாம் எப்படி ஒரு வகைப்படுத்திட்டாங்களா, அரசியல் வகைப்படுத்திட்டாங்களா விஜய் அவர்கள்? அதுதான் சொல்றேன், அவங்கள்ட்ட வந்து ஒரு தெளிவான அரசியல் போக்கே இல்லை. அந்த அரசியல்ல எதற்காக வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம், ஒண்ணுமே வேணாங்க. நம்ம நாடு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் நம்மளோட எய்ம். அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் அரசியல்ல அவர்களுடைய பங்கு என்னவாக இருக்க வேண்டும், அதை நோக்கி போனாலே போதும். இன்னைக்கு நான் வந்து இப்படி ஒரு கூட்டம் எனக்கு தன்னிச்சையாக கூடுது அப்படின்னு சொன்னா அவர்கள்ட்ட நம்ம என்ன சொல்லலாம்? நீங்க முதல்ல லஞ்ச ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா அரசு அதிகாரிகள் யார் லஞ்சம் வாங்கினாலும் அதை முதல் ஆளாக நீங்க எடுத்து படம் பிடித்து போடுங்க, லஞ்சத்தை ஒழிப்போம். நிர்வாக ரீதியாக கோளாறுகள் இருக்குன்னா நிர்வாக ரீதியாக இவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்காங்களா, அந்த இடத்துல அந்த அளவுக்கு பணம் ஒதுக்குனது இந்த பாலம் கட்டுறதுக்கு செலவாயிருக்குமா, சாலை போடுவதற்கு செலவாயிருக்குமா, அல்லது அந்த பணிகளுக்கு நம்ம செலவழிக்கிற அந்த போர்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ண சொல்லலாம் இளைஞர்களை. நான் ஒரு அடிப்படையா சொல்றேன். ஏன்னா
இருக்காங்க அப்படிங்கிற இடமே வந்து அங்க பூஜ்யமா இருக்கு. அவர்களுக்கு நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்கல. நீங்க சினிமால வர்ற மாதிரி அந்த டயலாக்ஸ பேசிக்கிட்டு பஞ்ச் டயலாக் பேசுறது, அப்புறம் வந்து பிளாஸ்டா அவர் என்ன சொல்றாரு, பிளாஸ்ட்னு சொல்றது, அந்த மாதிரி வந்து ஒரு சினிமாத்தனமான அரசியல் போக்க வந்து அவர் கடைபிடிச்சாருன்னா கண்டிப்பா நீடிக்க முடியாது. அது நிலையான அரசியலா இருக்காது. ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்மே தெளிவாதான் இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் போய் நின்னோம் பார்த்தோம், எதுவுமே நமக்கு ஒண்ணுமே சொல்லலையே, ஒரே இதை எதிர்த்து நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க, நம்ம 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 நினைச்சா இந்த இந்த இந்தியாவுக்கே முன்னுதாரணமான ஒரு இடமாக நம்ம தமிழர்கள் வந்து நினைச்சா மாத்த முடியும், உலக அரங்குல நம்ம தமிழர்களோட புகழ போய் நம்ம நிலைநாட்ட முடியும், அப்படியெல்லாம் கூட நீங்க பேசலாம். அரசியலை கடந்து சொல்றேன், அரசியலை கடந்து ஒரு இளைஞர்களை அவங்கவுங்க துறை சார்ந்து நீங்க வந்து முன்னேறணும்னு சொல்லலாம். உங்களை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு பல குடும்பம் சேர்ந்ததுதான் சமுதாயம். அப்ப ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறணும். அந்த குடும்பம் முன்னேறணும்னா அந்த போதை பழக்கங்களுக்கு எல்லாம் அடிமையாகாதீங்க. இதையெல்லாம் கூட நல்லா வலியுறுத்தலாம். ஒரு கடமைக்கு வந்து நாங்க வந்து போதையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை, தலைவிரித்தாடக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இளைஞர்களுக்கு மத்தியிலையும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மத்தியிலையும் கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமா இருக்கு. மதுவுக்கு அடிமையா இருக்காங்க. வாரம் பார்ட்டிஸ்ங்கிற பேர்ல எல்லா பப்லையும் பாத்தீங்கன்னா 18 to 22 வயதுடையவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அப்ப படிக்க வைக்கக்கூடிய பெற்றோருக்கு நீங்க வந்து ஒரு மனசுக்கு இதமா இருக்கும். நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். உங்களை வந்து நான் ஒரு பெரிய அரசியல்வாதியால ஆக சொல்லல. ஒரு குறைந்தபட்சம் அந்த இளைஞர்களை சரி செய்வதற்கோ ஒரு உறுதிமொழி எடுத்துக்குங்க, இனிமே நாங்க போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டோம், ஒரு உறுதிமொழி எடுங்கன்னு சொல்லுங்க, ஒரு குறைந்தபட்சம். ஆனா விஜய் அவர்கள் தன்னுடைய படங்கள்ல அத முதலிடமா வச்சுதானே நடிக்கிறாரு. ஆமாங்க, ஒரு போஸ்டருங்க. நானே அந்த போஸ்டரை கார்ல போகும்போது ஒரு ஊர்ல இறங்கி கிழிச்சிட்டேன். அவர் ஒரு கையில கிளாஸும் ஒரு ஓரத்துல சிகரெட்டும் வச்சிருக்க மாதிரி அந்த லியோ படம் வந்தப்ப ஒரு போஸ்டர் ஒண்ணு வந்து எல்லா கிராமம் பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் ஒட்டி இருந்துச்சு. எனக்கு மனசு வேதனையா இருந்தது. ஏன்னா அதை கடந்து செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள் வந்து அதை பார்க்கும் போது ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்குமே, அதை பார்த்தாலே நம்மளும் இந்த மாதிரி கிளாஸ் வச்சுட்டு சிகரெட் வச்சிருந்தா ஸ்டைலா இருப்போம். அது வந்து அது கெட்ட பழக்கம் அப்படிங்கறத கடந்துங்க, அது ஒரு ஸ்டைலா ரசிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள போயிடுமோங்கிற ஒரு அச்சம் இருக்கு. ஒரு தாயாக, அரசியலை கடந்து ஒரு தாயாக அந்த அச்சம் இருக்கு. அதன் அடிப்படையில் நான் இறங்கி கிழிச்சேன். அந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்ட சினிமாவில பொறுப்பு இல்லாம நடந்துட்டீங்க. இப்ப அரசியல்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த அரசியல்லையும் நீங்க உங்களையும் கூர்மையாக தீட்டிக் கொள்ளாம, உங்க கூட்டத்தையும் எதற்குன்னே தெரியாம, கூட்டம் வந்தா நான் அரசியல் தலைவர் ஆயிடுவேன், கூட்டம் வந்தா நான் முதல்வர் ஆயிடுவேன், கூட்டம் வந்தா நான் எல்லாமே ஆயிடுவேங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதே மாதிரி விஜய் அண்ணா வந்தா இதை சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இளைஞர்களை நோக்கி நான் கேள்வி கேட்கிறேன். விஜய் அண்ணா வந்தா இதை சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றீங்களே, அவர் என்ன பேசினாரு? உங்களை முதல் சரி பண்ணாரா? நீங்க கடிக்கிறீங்க, உங்களோட கூட்டம் எப்படி இருக்கு? உங்களை ஏதாவது சரி செஞ்சாதானே நாட்டை சரி செய்ய முடியும். தன்னை சுற்றியுள்ள கூட்டம், தனக்காக வரக்கூடிய ஒரு கூட்டத்துக்கே அவர் எந்த அறிவுரையும் சொல்றது இல்ல, எந்த ஒழுக்கமும் சொல்லி கொடுக்கல, எதையுமே கற்றுக் கொடுக்காம இருக்காரு. இவர் வந்து ஒரு நாட்டை சரி பண்ணிடுவாரா? அவர் இன்னும் அரசியல் கத்துக்கல, அந்த நிலைப்பாடுல தான் மேடம் இருக்கு. ஏன்னா இப்ப புதுச்சேரியில போய் 11 நிமிடம் பேசியிருக்காரு. இதுவே நீங்க தமிழ்நாட்டுல பேசினா ரொம்ப நேரம் பேசுவாரு. ஆனா புதுச்சேரியில போயிட்டு ரொம்ப நேரம்னா இல்ல, அரை மணி நேரத்துக்கு மேல பேச மாட்டாரு. அது வந்ததே தெரியல, போனதும் தெரியல அப்படின்ற மாதிரிதான் புதுச்சேரியில போய் பேசியிருக்காரு. ஆனா அங்க போய் கூட திமுகவை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, திமுகவை கடிந்து பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் அவருக்கு வந்து ஒரே விஷயத்த பேச சொல்லி அவருக்கு பழக்கப்படுத்திருக்காங்க. அவருக்கு இன்னும் புரிதல் இல்லை, அரசியல் புரிதல் முழுமையாக இல்லைங்கிறதான் நம்ம பாக்குறோம். எங்க போய் என்ன பேசணும் அப்படின்னு தெரியாம அவர் இருக்காரு. போயிட்டு திமுகவை போய் பாண்டிச்சேரியில பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அங்க ஆட்சியார் வந்து புதுச்சேரியோட பாஜக கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அங்க மத்திய அரசை பத்தி பேசிருக்கீங்க. அப்ப என்ஆர் காங்கிரஸ பேச மாட்டீங்க, பாரதிய ஜனதாவை பேசுவீங்க, ஆனா கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவீங்க. அவர்கிட்ட ஒரு புரிதல் இல்ல பாருங்க, ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு கோரிக்கை வைக்கும் போதோட கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஒரு கண்டன மாதிரிலாம் சொல்லல, நாங்க பாண்டிச்சேரியில ஆட்சி அமைப்போம்லாம் சொல்லல. பாவம் அவர் புஷியானந்த் வந்து சொல்லிட்டு போறாரு பாண்டிச்சேரியில ஆட்சி அமைப்போன்னு. அத விஜய் அவர் வாயாக ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவருக்கே தெரியும் நம்ம இங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியுங்கிறது தெரியும்.
என்ன பண்றதுன்னு தெரியல. தமிழ்நாட்டுல வந்து நம்மளால அடுத்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையலா பார்ப்போம்னு சொல்லி பாண்டிச்சேரியை சூஸ் பண்ணிருக்காங்க போல. என்ன இருந்தாலும் அவருக்கு கிடைத்துள்ள ஒரு வாய்ப்பை, ஒரு இடத்தை வந்து அவரு எத்தனை காலம் இன்னும் எடுப்பாருன்னு தெரியல. அரசியலை அவர் கத்துக்கிறதுக்கும் அவர் கத்துக் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக இதே நிலை நீடிச்சா அவர் அரசியல்ல நீடிக்கிறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களை வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல கூட அரசியல் தலைவராக நீங்க நிரூபிக்கவே இல்லை. ஒரு அரசியல் தலைவருக்குள்ள ஒரு 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 ஸ்டைலே இல்லை. இன்னும் சினிமாவில் ஒரு டைரக்டர் சொல்லி கொடுத்து அதை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? அவர் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு 10 பிரச்சனை பத்தி பேசாம பேப்பர்ல எழுதாம 2 பிரச்சனை பத்தி பேசுனீங்கன்னா கூட நல்லா இருக்கும். பேப்பர்ல எழுதி படிக்கிறது எல்லாருக்கும் முடியுமே. குறைந்தபட்சம் 4வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாலவே முடியும். ஆனா அது கூட ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாருல விஜய். அதுலயுமே எழுத்து பிழை விட்டுட்டு படிப்பாரு, ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ். சரி அது விடுங்க, அது ஏதோ அதை பத்தி தான் நம்ம ரொம்ப, அதாவது நம்மளோட வேலை வந்து குறை சொல்றது இல்லைங்க. இந்த குறைகள் அப்படிங்கிற இடமே வந்து இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்க என்ன வகையில உதவுறீங்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன். மற்றபடி அவரை வந்து உங்களுக்கு எல்லாம் தேவையா அரசியல் அப்படிலாம் நான் சொல்லல. அரசியல் எல்லாரோட இந்திய அரசியலமைப்புல யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யாருக்கு வேண்டுமானாலும் முதல்வராக வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம், அதையெல்லாம் நான் குறை சொல்லல. பட் அதற்கான படி ஒவ்வொரு படியா நீங்க ஏறணும். அதை விட்டுட்டு எனக்கு கூட்டம் வருவதனால மட்டுமே நான் அரசியல்ல பெரிய ஆளு, எனக்கு இவ்வளவு சீட்டு வேணும், எனக்கு இவ்வளவு நான் வந்து முதல்வரா இருக்கணும், இத்தனை ஆண்டு காலம் நான் முதல்வரா இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அபத்தமான ஒன்று, ஆபத்தான ஒன்று. எதிர்காலத்துல எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எதுவுமே தெரியாம ஒருத்தர் நாட்டுல வந்து நான் முதல்வர்னு உட்கார்ந்தா மக்களோட நிலை என்ன ஆகும் நினைச்சு கூட பார்க்க முடியல. பாவம், இந்த சினிமாவை நம்பி 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 இந்த மக்களும் இந்த இளம் பெண்களும் இந்த இளைஞர்களும் மிகவும் அறிவிலித்தனமாக அரசியல்னா என்னன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. அது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படியா இருக்கும்போது புதுச்சேரி கவர்மெண்ட்ல போய் பேசும்போது, புதுச்சேரியில பேசும்போது விஜய் அவர்கள் சொல்றாரு, இங்க இருக்கிற சிஎம் பார்த்தையும் காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கத்துக்கணும்? அவ்வளவு ஸ்ட்ரக்சர் வந்து பாண்டிச்சேரியில இருக்கா? தமிழ்நாட்டை காட்டிலும் பாண்டிச்சேரியில அவ்வளவு ஸ்ட்ரக்சர் இருக்கா? இது எல்லாத்தையும் அவரு கத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, அது அவர் வந்து திமுகவோட எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறதுனால அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அவர் வெளிப்படுத்துறாங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா அதுக்காக நான் வந்து திமுகவுடைய காவல்துறை என்னாலையும் பாராட்ட முடியாது. அதே சமயம் பாண்டிச்சேரியை பார்த்து கத்துங்கன்னு என்னால சொல்லவும் முடியாது. புரியுதா உங்களுக்கு? நானும் ஒரு அரசியல் கட்சி நடத்துற இடத்துல இருக்கும் போது திமுக வந்து தொடர்ச்சியாகவே இன்னைக்கு காவல்துறை நிறைய இடங்கள்ல கேர்லெஸ்ஸா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு, எல்லா இடத்தோட சாலை விபத்து வரைக்கும் அதிகமா இருக்குன்னா அங்கேயுமே போலீஸ்காரங்களோட போக்குவரத்து போலீஸோட இன்வால்மெண்ட் இருக்குல்ல. அப்ப எல்லாமே அதிகரிச்சிருக்கு. கொலை நடக்காத நாட்களே கிடையாது. வழக்கறிஞரை கொல்றாங்க, அரசு ஊழியரை கொல்லுட்டாங்க, தாசில்தார் ஒருத்தரை போய் கொலை பண்ணி போட்டதை பார்த்தோம். கொலை சம்பவங்கள், பள்ளிக்கு நடந்து போற மாணவியை வெட்டி ரோட்ல கொலை செய்யறது, பள்ளி ஆசிரிய பள்ளி வகுப்பறைக்குள்ளேயே போய் கொலை செஞ்சது, இந்த மாதிரி இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறதுனால நாம வந்து திமுகவுடைய ஆட்சியில காவல்துறை சிறப்பாக செயல்படுது. ஏன்னா அது முதல்வர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு துறை. அது சரியாக இருக்கணுங்கிற இடத்துல நானும் பேசுறேன். ஆனா அதுக்காக நான் பாண்டிச்சேரியோட ஒப்பிட்டு நான் பேச விரும்பல. அதெல்லாம் தான் சொல்றேன். அதாவது என்ன பேசணுங்கிறதே ஒரு தலைவராக ஒரு புரிதலோட அவர் இன்னும் பேச தொடங்கல. 4 பேர் நம்மளை இயக்குறதுக்கும் நானே இயங்குறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. என்னைக்கு உங்களுக்கு தானாக என்னால இயங்க முடியும், எனக்கு யாரோட அறிவுரையும் வேண்டாம், நான் என்ன பேச வேண்டும் என்பதை நான் முடிவெடுத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், டெஃபினெட்லி யூ ஆர் a great leader. டெஃபினெட்லி உங்களால நானே ஏத்துக்கிறேன் உங்களை தலைவரா. நீங்க கூட்டணி வைப்பீங்க? இல்லங்க, நம்ம எதிர்பார்க்கிறது இருந்துச்சுன்னா, நீங்க எதிர்பார்க்கறது ஒருவேளை விஜய் கிட்ட இருந்ததுன்னா கூட்டணி அவரோட. ஆனா அதுக்கு இந்த யுகமே போதாது போல இருக்கு. நீங்க அந்த இடத்த பார்க்கணும்ல, இந்த ஜென்மத்துல நடக்காது போல இருக்கு. ஏன்னா டக்குன்னு பேப்பரை பிரிக்கிறது, திறக்கிறது, படிக்கிறது. நான் அரசியலுக்கு வந்து 9 ஆண்டுகள் ஆகுதுங்க. இதுவரைக்கும் நான் வந்து ஸ்கிரிப்ட் வச்சு படிச்சு நான் வந்து எதுவுமே பேசுனதும் கிடையாது. நீங்க எந்த துறை சார்ந்த எந்த அரசியல்ல என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, என்னால பதில் கொடுக்க முடியும். ஏன்னா நான் உள்ளுணர்வோடு மக்கள் பிரச்சனைகளை அணுகி
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன பிரச்சனை இருக்கு, அவர்களுடைய குறைகள் என்ன, அதற்கு நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மள்ட்ட ஒரு திட்டம் இருக்கா, அதுக்கு தீர்வு கொடுக்க முடியுமாங்கிறத யோசிச்சு ஒரு தீர்வை நோக்கி அரசியலை நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சுத்தி 4 பேரை நான் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் கொடுங்க, இந்த ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கவும் நான் எதிர்பார்க்கறது இல்ல. அப்படி ஒரு நிலை அரசியல் இருக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு ராஜேஸ்வரி பிரியா அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அது எந்த பின்புலமும் இல்லாத என்னுடைய கருத்துகளாலும் செயல்பாட்டாலும் போராட்டத்தாலும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெயர் தான். இப்ப விஜய் அளவுக்கு பல்லாயிரம் கோடி பல கோடி மக்களுக்கு என்ன தெரியணும்னு அவசியம் இல்ல. பல லட்சம் பேருக்கு தெரிஞ்சாலும் அந்த பெயர் அப்படிங்கிறத உருவாக்கியது முழுக்க முழுக்க கருத்து ரீதியாக மக்கள் சார்ந்து மக்களுக்காக களத்துல நின்றுகிட்டு இருக்க ஒரு நபராக தெரியுறோம்ல. இது அதை விட அதிகம். அவர் இன்னைக்கு அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தை விட என்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அறிவில் சிறந்தவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கருத்து சரியா இருக்கு, நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு இவங்க பேசுற கருத்து சரியா இருக்குன்னு பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அதைத்தான் நான் விரும்புறேன். அதுபடி போயிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, நானே உங்களை லீடரா நான் எப்ப நினைப்பேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய தகுதி என்பது முழுமையாக மக்களோடு மக்களாக நீங்க இன்னைக்கு ஒரு இடத்துல நிக்கிறாருன்னா அதுல இருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு நீங்க மக்களை நிக்க வைக்கிறீங்க. எங்க கையை ஏறிடுவாங்களோன்னு சொல்லி இந்த கிரீஷ் தலைவன கதையெல்லாம் பார்த்தோம். அதுக்கு நாங்கெல்லாம் அப்படி இல்லைல்ல. நான் ஒரு பொதுக்கூட்டம் இப்ப சமீபத்துல அக்டோபர்ல போட்டேன். அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அத்தனை பெண்களும் என்னோட நின்று புகைப்படம் எடுத்துட்டு கீழே நின்று நம்ம அந்த அளவுக்கு பொறுமையாக அவர்களோட நின்று அந்த பகுதிக்கு நம்ம போய் அவங்கள சந்திச்சு அங்க உள்ள மக்களோட மக்களா பழகுறோம். அப்ப அவங்களுக்கும் நமக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இவங்க சுற்றி உள்ள ஒரு 5 பேரோ 10 பேரோ அவ்வளவுதான் இவருடைய அரசியல். நாமெல்லாம் அப்படி இல்ல. பல்லாயிரம் பேரோட போய் நிக்கிறோம், களத்துல நிக்கிறோம். வெள்ளமா மழையா, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, உடனடியா நாகப்பட்டினத்துக்கு போய் டெல்டா பகுதிக்கு நானும் போறேன், மக்களோட மக்களா பாக்குறோம். ஆனா இவரு மழையில வீட்டுல தானே மேடம் ஒதுக்கிட்டு இல்ல, மழையில மட்டும் இல்ல, அதான் போடுறாங்களே மழை தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்கன்னு. பனையூர் வந்துருங்க, வெள்ளமா இருக்கா, உங்களுக்கு மழை தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி மீம்ஸ் எல்லாம் போடுறாங்களே. அது அவருடைய ஸ்டைலா இருக்கு. ஆனா அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது எதுக்கு உதவுமா உதவாதா, அதெல்லாம் தான் விழிப்புணர்வு இல்லாம மக்கள் இருக்கிறத நான் விரும்பலைங்க.